ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பருப்புருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பருப்புருண்டை குழம்பு எங்கள் அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பருப்புருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் துவரம்பருப்பை நம்ம எடுத்து அதை தண்ணியில் நல்லா ஒரு 2 or 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 2 hours நம்ம நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த துவரம்பருப்பு கூட நம்ம கடலைப்பருப்பு அப்புறம் பச்சரிசி எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு அரைப்பாங்க. என்கிட்ட இது கடலைப்பருப்பு இல்லை, அப்புறம் பச்சரிசி நான் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் நான் கடைசியில் பச்சரிசி மாவு என்கிட்ட இருந்துச்சு, நான் அதை ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் துவரம்பருப்பு ஊற வைக்கும்போது இந்த பச்சரிசி அப்புறம் கடலைப்பருப்பு அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஊற வச்சு அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். மாற்றிக்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை, அப்புறம் துண்டு துண்டாக வெட்டின தேங்காய், அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் திருவின தேங்காய் கொஞ்சம், அப்புறம் சின்ன வெங்காயம், அது எல்லாமே நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் எதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக போட்டோம் அப்படின்னா நம்ம அது கடிக்கும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கடிபட்டுட்டு இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம பச்சரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் பச்சரிசி அதையும் போட்டு நல்லா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிச்ச எல்லா உருண்டையுமே நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி கொப்பரையில் ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே இந்த நீங்கள் குட்டி குட்டியாக பிடிச்ச உருண்டை எல்லாத்தையும் லைனாக அடுக்கி வச்சு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா வெந்திருக்கும். இப்போ இது வெந்துருச்சா எப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை லைட்டாக உள்ளே விட்டு பாருங்கள். மாவு மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு வேகலை, லைட்டாக மாவு மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 minutes நல்லா வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அது ஒட்டி ஒட்டி இருக்கும். நம்ம லைட்டாக அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போடுங்க. போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை நான் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா திருவி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 4 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இந்த மசாலாவை நம்ம தக்காளி வதக்கணும்ல அதுக்குள்ளே நம்ம சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு இதை அந்த கொதிக்கிற குழம்புக்குள்ளே இதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அவிச்சு எடுத்து வச்ச உருண்டைகளை அந்த குழம்புக்குள்ளே ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கணும்.
இந்த உருண்டைங்களை சேர்க்கும் போது அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து கொதிக்கும் போது நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து பிஞ்சு போயிடும் சில சமயம். அதனால் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அது ஒன்று ஒன்றா தள்ளி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நல்லா அப்படியே மெதுவாக கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான உருண்டை குழம்பு ரெடி. இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து சாதம் அப்புறம் இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.